நல்ல விஷயத்த கேட்டிருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "உடம்பு யாருக்கு வேணா குடுத்துடலாம். மனசு ஒருத்தருக்கு தான் குடுக்க முடியும்." புரியுதுங்களா? ம். அந்த மாரி தான் லவ்வுன்றது வந்து பார்த்த உடனே பார்க்குறவன் மேல வர்றது பேர் லவ் இல்ல. அது பேர் காமம். ஒருத்தர் மேல வர்றது தான் லவ். அது ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா, அத லைஃப் லாங் போற அளவுக்கு கொண்டு போணும். அப்படின்னு முதல்ல தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பை நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. நீங்க அந்த பொண்ணுக்காக ரிஸ்க் எடுங்க. லவ் பண்ணுங்க. வீட்ல சண்டை போடுங்க. ப்ரப்போஸ் பண்ணுங்க. மேரேஜ் வரையும் மேரேஜ் பண்ணுங்கன்னு நானே தாராளமா சொல்லுவேன். இல்ல பை இது சரி வராது. இத விட்டுடுங்க. வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. இது 2 பேருக்கும் பொருத்தம் சேரல. சரியில்லன்னா சரி. ரூ. 1000 குடுத்து வாங்குற பேண்ட்டே 3 தடவ போடுறோம். ரூ. 5 குடுத்து வாங்குற சட்டை போடுறோம். 10,00,000 கார 1 மாசம் டெஸ்ட் டிரைவிங் எடுக்கிறோம். 10 கார செலக்ட் பண்றோம். 10 ஷோரூம் ஏறி இறங்குறோம். 10 பிராண்ட் பார்க்குறோம். ரூ. 10,00,000 காரே நீ 10 நாள் 10 மாசம் நீ சூஸ் பண்றன்னா, 60 வருஷம் வாழ போற உன் வாழ்க்கை. உன் வம்சம், உன் வம்சமே அம்மாக்கு அடுத்தது புள்ளைங்க, அடுத்தது புள்ளைங்க வளர்ற வரையும் போப்போது. அப்ப அந்த வம்சம் நீ எப்படி எதுவா இருந்தாலும் சரி மக்கள் நீங்க கவலைப்படாதீங்க. கணவன் மனைவியும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, இல்ல அஃபேரும் சரி, நீங்க எதுவா இருந்தாலும் சரி, உண்மையா நேசிச்சிருந்து நீங்க பிரிஞ்சு இருந்தீங்கன்னா, இந்த மாலிக் பாய் தேடி வாங்க. இந்த ஜில்லால நீங்க எந்த ஊர்ல, எந்த நாட்ல, எந்த கண்ட்ரில இருந்தாலுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருவேன். ஏன்னா, சிலது டக்கு டக்குன்னு நடக்கும். சிலது சொல்லி வச்ச மாரி நடக்கும். மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்க வசியத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. காதலர்கள் பத்தி கூட நிறைய பேசியிருக்கீங்க. அந்த வகையில இப்போ காதலர்கள் இருக்காங்க. எப்படி நம்ம திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு லவ்வர்ஸ் வந்து எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்ற அந்த டவுட்லயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காதலர்கள் காதல் ஒன்று சேருமா அப்படின்றத ஃபால் மூலமாகவோ இல்ல உங்கள்ட்ட வந்தோ பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? நல்ல விஷயத்த கேட்டிருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "உடம்பு யாருக்கு வேணா குடுத்துடலாம். மனசு ஒருத்தருக்கு தான் குடுக்க முடியும்." புரியுதுங்களா? ம். அந்த மாரி தான் லவ்வுன்றது வந்து பார்த்த உடனே பார்க்குறவன் மேல வர்றது பேர் லவ் இல்ல. அது பேர் காமம். ஒருத்தர் மேல வர்றது தான் லவ். அது ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா, அத லைஃப் லாங் போற அளவுக்கு கொண்டு போணும். அது பேர் தான் லவ்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா இப்போ அது இல்ல. மாறிடுச்சு. இப்போ நான் பொண்ணுங்களையும் குறை சொல்ல முடியாது, பசங்களையும் குறை சொல்ல முடியாது. சேமா இருக்காங்க. அவ கொஞ்சம் சரியில்ல பொண்ணுங்க கழட்டி விட்டுறாங்க. பொண்ணுங்க கொஞ்சம் சரியில்ல பசங்க கழட்டி விட்டுறாங்க. ம். ஆனா, இங்க யாருமே லவ் பண்ணும்போது, இவள லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, குழந்தை பெத்து நான் லைஃப்ல செட்டில் ஆயி வாழணும்டான்ட்டு யாரும் பண்றதில்ல. இந்த எண்ணத்துல யாருனா பண்றாங்களா? இல்ல. இல்ல. பார்த்தோன்னே பேசுறான், அழகா இருக்கா, ப்ரப்போஸ் பண்ண லவ் ஆயிடுது. அப்படியே போறா போக்குல சுத்துறாங்க. மேரேஜ் வரைக்கும் போறவங்களுக்கு மேரேஜ் போகுது. பாதியில டிஸ்மிஸ் ஆகுறது, பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சிடுறாங்க. ஸோ ம். இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. யாருமே பார்த்தோன்னே இவ லைஃப் லாங் கொண்டு போகணுன்ற எண்ணத்துல யாரும் பண்ணல. போக போக தான் கேரக்டர பார்த்து தான் அத லைஃப் லாங் கொண்டு போறதா, இல்ல பாதியிலே கழட்டி விட்டு போறதான்னு பிளான் பண்றாங்க. அந்த மாரி இந்த பாதியில கட் பண்ணி விடுங்க. ப்ராப்பரா ஒரு பொண்ணும், ஒரு பையனும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இல்ல பிரியிற மாரி இருக்கு. இல்ல நல்லா தான் இருக்காங்க. பொண்ணோ இல்ல பையனோ தனித்தனியா வந்து என்கிட்ட இந்த பொண்ண லவ் பண்றேன் பாய். இந்த பொண்ண நம்பி நான் எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். செலவு பண்ணிட்டு இருக்கேன். டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இந்த பொண்ணுக்காக நான் வாழ்க்கையில எல்லாமே இழக்கிறேன். இந்த பொண்ணு லைஃப் லாங் என் கூட வருமா? இல்ல பாதியிலே மிஸ் ஆயிடுமா? இல்ல நான் இந்த பொண்ணு மேரேஜ் பண்ண லைஃப் நல்லா இருக்குமா? அப்படின்னு முதல்ல தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாய் நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. நீங்க அந்த பொண்ணுக்காக ரிஸ்க் எடுங்க. லவ் பண்ணுங்க. வீட்ல சண்டை போடுங்க. ப்ரப்போஸ் பண்ணுங்க. மேரேஜ் வரையும் மேரேஜ் பண்ணுங்கன்னு நானே தாராளமா சொல்லுவேன். இல்ல ம். பாய் இது சரி வராது. இத விட்டுடுங்க. வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. இது 2 பேருக்கும் பொருத்தம் சேரல. சரியில்லன்னா சரியில்லன்னு சொல்லிடுவேன். அப்போ நீங்க அதுலருந்து விலகிடுறது நல்லது. விலகிர்றது உங்களுக்கும் நல்லது. அந்த பொண்ணுக்கும் நல்லது. ம். நீங்க அந்த பொண்ணு வேற லைஃப் பார்த்துக்கும். நீங்க வேற லைஃப் பார்த்துக்கலாம். அதே வந்து நீங்க பார்க்கும்போது நல்லா இருந்ததுன்னா, தாராளமா பண்ணுங்கன்னு நானே சொல்லுவேன். இதுவுமே ப்ளஸ் பார்த்துக்கணும். 2வது ஜில்லால எந்த ஜில்லால அவங்க பிரிஞ்சிருந்தாலும் சரி. 1 வருஷம் லவ், 2 வருஷம் லவ், 3 லவ், 10 வருஷம் லவ், 5 வருஷம் லவ் இருந்தாலும் சரி. ஆனா பிரிஞ்சு இருந்து அதிகபட்சம் 3 வருஷத்துக்குள்ள இருந்தாங்கன்னா, எப்படிப்பட்ட எந்த தூரத்துல இருந்தாலும் சரி சேர்த்து வச்சிடலாம். ம். எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் சேர்த்து சேர்த்து வைக்க வச்சிடலாம். முடியும். அவங்களோட ஃபோட்டோ, பேர், அம்மா பேர் இருந்தா கூட போதும். துணி முடியலனா கூட பரவால்ல. ஃபோட்டோ, பேர், அம்மா பேர் இருந்தா போதும். அம்மா பேரே இல்லன்னா கூட பரவால்ல. இருக்கணும் மஸ்ட்டு 99% இருக்கணும். 1% இல்லன்னா அப்பா பேர் இருந்தா கூட மேட்ச் பண்ணிடலாம். ஆனா அந்த பொண்ணோட ஃபோட்டோ, பேரு முக்கியம்.
அது இருந்தால் நான் ஒரு ஜோடி வரான், ஒரு பையன் வரான், ஒரு பொண்ணு வரான்னா முதல்ல கணக்கு போட்டு பார்ப்பேன். இது கணக்கு போட்டால் நல்லா இருக்கா, இது சேருமா, பண்ணால் லைஃப்லாம் நல்லா போகுமா, இவனுக்கு இவன் தானா, இவன் பண்ணால் சேருவானா, லைஃப்பில் குழந்தை குட்டின்னு வாழ்வாங்களான்னு கணக்கில் வந்ததுன்னா தாராளமாக சேர்த்து வச்சுருவேன். வராது இல்லைம்மா நீ விட்டுடுங்க, இது சேராது, சரியில்லை, இந்த லைஃப் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். என் பேச்சை கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டு போனாங்கன்னா சந்தோஷம். இல்லை பெட்ரோமாஸ் லைட்டை தான் வேணும்னு மாதிரி போனாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்கம்மா சந்தோஷமா நீ வெளியில் பார்த்துங்கம்மான்றேன். ஏன்னா சேரும் சேராதுன்னு ஃபால் போட்டாலே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதை பார்த்தே நான் சொல்லிடுவேன். சில ஜோடியை பார்த்தோன்னே பேர் போட்டு முகத்தை பார்த்தோன்னு தெரியும் இது சேருமா சேராதான். நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா எதுக்கு அந்த வார்த்தை முதல் வார்த்தை சொன்னால் உடம்பு யாருக்குன்னா உங்களை மனசு ஒருத்தர் கொடுக்க முடியும்னு அதான் சொல்லணும். முதல் வரவு தான் காதல், அதுக்கப்புறம் வரது காதல் கிடையாது. நம்மவா இல்லையா? நீங்களும் அதை தாண்டி தான் வந்திருக்கீங்க, நானும் அதை தாண்டி தான் வந்திருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வரது தான் காதல், அதுக்கப்புறம் காதலே கிடையாது. ஏதோ வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மற்றவங்க லைஃப்பை நம்மளும் கெடுக்கக்கூடாது, நம்ம லைஃப்பும் கெடுத்துக்கக்கூடாது. வருமுன்னு காப்ப மாதிரி கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். 1000 ரூபா கொடுத்து வாங்குற பேண்ட்டு 3 தடவை போடுறோம், 5 ரூபா கொடுத்து வாங்குற சட்டை போடுறோம், 10 லட்ச ரூபா காரை 1 மாதம் ட்ரெஸ் ட்ரைவிங் எடுக்கிறோம், 10 காரை செலக்ட் பண்ணுறோம், 10 ஷோரூம் ஏரியா இருக்கிறோம், 10 பிராண்டு பார்க்குறோம், 10 லட்ச ரூபா காரை நீ 10 நாள் 10 மாதம் நீ சூஸ் பண்ணுறேன்னா 60 வருஷம் வாழ போகிற வாழ்க்கை, உன் வம்சம், உங்களோட வம்சமே அம்மாவுக்கு அடுத்தது பிள்ளைங்க வளர்ற வரையும் போகுது. அப்போ அந்த வம்சம் நீ எப்படி எடுக்கணும்? பொண்ணை சாதாரணமாக எடுத்துடலாமா? சாதாரணமாக ஒரு பையனை சூஸ் பண்ணிடலாமா? சிந்திக்க வேணாம், செயல்பட வேணாம். அதனால தான் சொல்கிறது, பார்த்து நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். பார்க்க வர்றது காதலை, பார்த்தோன்னு வர்றது தான் காதல். நான் ஒத்துக்கிறேன். பார்த்தோன்னு வந்ததுனாலும் பேக்ரவுண்ட் பாருங்கள், ஓகே நல்லா இருக்குது, எல்லாமே பண்ணால் சூப்பரான தாராளமாக பண்ணுங்கள். கொஞ்சம் சரியில்லையா மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் மாற்றிக்கிங்க, இல்லை அவரை மாற்றுங்க. இல்லை உங்களை மாற்ற முடியலையா மாலிக் பாய் என்கிட்ட வாங்க, பாய் இந்த மாதிரி இருக்காமல் இந்த மாதிரி இருக்க அவனை மாற்றணும், இல்லை பொண்ணு சரியில்லை அவனை மாற்றலாம் போய், மாற்றினா லைஃப் நல்லா இருக்குமா, நான் மாற்றி தரேன். லைஃப் 2 பேருக்கும் நல்லா இருக்கும் தெரிஞ்சால் அந்த எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் சேர்த்து வச்சுருவேன். லைஃபு இல்லை இது சரி வராதுன்னு வந்தால் நானே சொல்லிவிடுவேமா. அதை கேட்டு அவங்க முடிவுறது அவங்க கையில் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி மக்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க. கணவன் மனைவியும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, இல்லை அஃபேரும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உண்மையாக நேசிச்சிருந்து நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இந்த மாலிக் பாய் தேடி வாங்க. இந்த ஜில்லாவில் நீங்கள் எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே என்னால் முடிஞ்சிருக்கு நான் சேர்த்து வச்சுருவேன். ஏன்னா சிலது டக்குன்னு நடக்கும், சில சொல்லி வச்சமா நடக்கும், சிலது ரொம்ப லேட்டாக கூட ஆகிருக்கு, டக்குன்னு முடிஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஆகும், ஆனால் முடியும். ஏன்னா நம்ம பண்ண பொருள் நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான், கெட்டது கிடையாது. அவனை அழிக்கவோ, அவனை கட்டாயப்படுத்துறதுக்கோ, அவனை பயன்படுத்துறதுக்கோ, அவன் உடல் ரீதியாக பிரச்சனை வரதுக்கு நான் பண்ண மாட்டேன். வசியம் பண்ணி வர வச்சு தரேன், அவ்வளோதான். அது உங்களுக்கான பொருள் உங்ககிட்ட சேரணுன்ற விதி இருந்தால் அது சேர்ந்துடும். நான் சேர்த்து வைக்க முடியும் அல்லாஹ்வுடைய கிருபையால. முழு நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நிறைய லவ்வர்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா லவ் பண்ணும்போது அந்த எண்ணம் இருக்கும், நம்ம சேருவோமா மாட்டோமா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே தான் இருப்பாங்க. நிச்சயமா ஃபாலில் அதை தெரிஞ்சுக்க முடியும், சேருவாங்களா மாட்டாங்களா, இது எந்த அளவுக்கு போகுன்றத கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.